ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான கேரளாவில் ரோட்டு கடையில் கிடைக்கிற ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். கப்ப முட்டை பார்க்க போகிறோம். இதை மரவள்ளிக்கிழங்கு வச்சு பண்ணலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு நான் 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கை 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மரவள்ளிக்கிழங்க தோல் சீவி எப்படி வேக வைக்கலாங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை கண்டிப்பாக பாருங்கள். வாங்க கப்ப முட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். இனி ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இஞ்சி பூண்டு 2ஐயும் நல்லா இடித்து சேர்த்துக்கிடலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது 3ஐயும் சேர்த்து வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்க தேவையில்லை, நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆகினா போதும். வெங்காயம் ஓரளவு டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இனி மசாலா பொருட்களை சேர்த்துக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கோங்க. இனி மசாலா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இதை ஒரு மூடி வச்சு மூடி 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். தண்ணி நல்லா வத்திருச்சு. இனி வேக வச்சு எடுத்துருக்கிற மரவள்ளிக்கிழங்கை நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கிடலாம். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கூட சேர்த்து பரிமாறலாம். டின்னருக்கும் இதை எடுத்துக்கிடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இனி கப்ப முட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நல்லா ஃப்ளாட்டான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் பாத்திரமும் எடுக்க வேண்டாம், நல்ல கடினமான பாத்திரங்களை எடுத்து வச்சுக்கோங்க. இனி அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பச்சை மிளகாவை வெட்டி சேர்த்துக்கிடலாம். இனி பாதி பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். கூடவே 3 முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 முட்டைகளை உடைச்சி ஊற்றிக்கிடலாம். முட்டையோட அளவு 3லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். 1 கிலோ கப்பக்கிழங்குக்கு. இனி முட்டையை போட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம், அப்பப்போ கொஞ்சம் வேகையும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப உடைச்சி எடுத்துடாதீங்க. முட்டை ஒரு 3/4 வேக்காடாக வெந்ததும் அதில் நம்ம கப்பக்கிழங்க சேர்த்துக்கிடலாம். ஓரளவு முட்டை வெந்துருச்சு. இனி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கப்பக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். முட்டையும் மரவள்ளிக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த ரெசிப்பியை ரோட்டு கடையில் நல்லா தவாவில் போட்டு கிண்டி கொடுப்பாங்க. அதனால் நம்ம கூர்மையான ஒரு டம்ளரை எடுத்து வச்சு நல்லா சின்ன சின்ன பீஸாக நொறுக்கி எடுத்துக்கிடலாம். அந்த முட்டையும் மரவள்ளிக்கிழங்கும் சேரும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்படி பண்ணுறதுனால ரோட்டு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நமக்கு கப்ப முட்டை கிடைக்கும். நம்ம தேவைக்கேற்ப கிண்டி திரும்பவும் நல்லா இடித்து எடுத்துக்கிடலாம்.
எல்லா மரவள்ளிக்கிழங்கும் நல்லா சின்னதாகிற வரைக்கும் நம்ம நொறுக்கி எடுத்துக்கிடலாம். மரவள்ளிக்கிழங்கு கிடைச்சதுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கப்ப முட்டை நல்லா ரெடி ஆயிருச்சு. மரவள்ளிக்கிழங்கும் முட்டையும் நல்லா கலந்து வந்துருச்சு. இனி ரோட்டு கடையில் கொடுக்குற மாதிரி வெங்காயத்தை சின்னதாக வெட்டி அது மேலே தூவி பரிமாற ஆரம்பிச்சிடலாம். சுவையான கேரளா ஸ்டைல் கப்ப முட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.